பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு குழு ஆலோசனை கூட்டம் தற்போது அவசரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பஹல்காம் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக பார்க்க முடிகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலும் முப்படைகளினுடைய தளபதிகளும் இந்த ஆலோசனை குழு கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். பிரதமர் மோடி அவர்களது தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமரது இல்லத்தில் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரும் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள், இந்த பதற்றத்தை தணிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கூடுதலான விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். காவியா, இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான உங்களது விவரம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். பஹல்காம் தாக்குதல் சம்பவ எதிரொலியாக தற்போது டெல்லியில் பிரதமர் மோடி இல்லத்தில் அவரது தலைமையில் பாதுகாப்புக்கான முக்கிய கூட்டம், அவசர கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னதாக கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்தனர். தாக்குதல் எதிரொலியாக 48 சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பஹல்காம் தாக்குதல் தீவிரவாதி ஹாசிம் மூசா பாகிஸ்தான் ராணுவத்தின் முன்னாள் பாரா கமாண்டோ வீரர் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஹாசிம் மூசாவை லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்புக்கு பாகிஸ்தான் ராணுவம் அனுப்பி இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. அணுகுண்டு வீசுவோம் என பாகிஸ்தான் அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என ஐநாவில் இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். 5 நாட்களாக இந்த தேடுதல் வேட்டையானது நடத்தப்பட்டு வருகிறது. முன்னதாக ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் துப்பாக்கி சூடு சம்பவம் அரங்கேறி வந்த நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்தியாவின் வான்வழி தாக்குதலை கண்காணிக்க ரேடார் அமைப்புகளை எல்லையில் பாகிஸ்தான் நிறுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பிரதமர் தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழுவானது நாளை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி இல்லத்தில் அவரது தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. இதில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படை தளபதிகள் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர். தொடர்ந்து பஹல்காம் தாக்குதல் சம்பவ எதிரொலியாக அடுத்த கட்ட பாதுகாப்பு நடவடிக்கை, எல்லை பதற்றம் தணிப்பு, நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளைய முக்கிய கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் தொடர்ந்து பல்வேறு பதற்றமான அதாவது பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் பதற்றமான போர் பதற்றம் சூழல் நீடித்து வருவதன் காரணமாக இந்த கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.